இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு படம் தியேட்டர்ல வந்ததுக்கு அப்புறம் நான் அந்த படத்தை வந்து பார்க்கணும். ஏன்னா வேலை முடிஞ்சிருச்சா, அதையே பேசிட்டு இருந்த நீ இதை பாக்குறல, அப்படியே வந்து டிஸ்டர்பன்ஸ் பண்ற. ஏய் சாரிடானா, இது புது படம் தியேட்டர்ல வராம உன்கிட்ட மட்டும் டேரக்டா ஒரு காப்பி இருக்காமல, இது அந்த கூட இப்படி என்கிட்ட இருக்கோம். நான் பைரசிக்கு எதிரானவன். அப்படியா? சே, நான் ஓட தப்பா நினைச்சுட்டானா. ஆமா, கிளைமேக்ஸ் வரது 3 டேரக்டர் என்ன சொல்றாங்க? அது வந்து மாற்ற எப்படி வரும்னு. அஜிஜோ நான் படமே பாக்கலடா, என்கிட்ட கேக்குற? தெரியுமா அவங்க உப்மா ஐடியாலா? எல்லாரும் படத்தை பார்த்துட்டு அதை பத்தி ரிவ்யூ பேசுறாங்க, பேர்ல வந்து யூடியூப்லயே பேசுறீங்க. அவங்க எல்லாம் விட்டுருது இந்த போலீஸ் போன அதை படம் வச்சுட்டு இருந்தானா, அவனா பொடிக்குது. என்ன சட்டமோ? அப்படி சொல்லுங்க தம்பி. ஒவ்வொருத்தரும் ஒரு படம் எடுக்காங்கிறது ஒரு குழந்தைய பெற்று இருக்கிறது சமம். அப்படி அந்த படத்தை திருட்டுத்தனமா ரிலீஸ் பண்ணி இப்படி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒருபோதும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதுக்கு எதிராக நிக்கக்கூடிய ஆள். அப்படி சொல்லுன. இங்க பாரு, படத்தை பத்தி ஃபுல்லா பார்த்துட்டு அதை பார்க்காதீங்கன்னு வேற இவனெல்லாம் சொல்றானுங்க. இவனெல்லாம் நம்ம எப்படி நம்புறது? அதெல்லாம் வாங்க கேபிள்காரே, நைட்டு ஒரு படம் போட்டுருந்தீங்களா, அது பக்கத்துல என்ன புதுசா ஒரு லோகோ செட் பண்ணிருப்பீங்க போல. ஆமாமா, அது புதுசா ஒரு அடையாள சின்ன மாதிரி. ஓ, அப்ப இனிமேட்டு உங்களோட புது லோகோ பேரு எடிட்டடா? எது எடிட்டடா? அம்மா, நைட்டு என்ன படம் போட்டிருந்தாங்க? டேய், நம்ம விஜய் நடிச்ச ஜனநாயக படம் தானே ஓடிட்டு இருந்துச்சு. ஆனா பாவி கேபிள், அவன் பைரசிக்கு எதிராக சொல்லி பேசிட்டு இருக்கிற திட்டிட்டு இருக்க. நீ என்ன லோக்கல் கேபிள படத்தை விட்டுட்டு இருக்க? பின்னல தம்பி, ஒவ்வொருத்தரும் லிங்க் கேட்டுட்டே இருந்தா. அதான் லிங்க் எல்லாம் கிடையாது, டைரக்டா படத்தை பாருங்க சொல்லி போட்டு விட்டேன். உன்னை சும்மாவே விடக்கூடாதியாயோ? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல இருக்கு, சப்போர்ட் பண்ணுங்க.